நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், எனக்கு நீங்க தயவு செய்து ஓட்டு போடுறேன். கோழைகள் போடுறேன், தயவு செய்து போடுறேன். உண்மையிலேயே இவர்கள் சொல்வது போல நாம் சிறுபான்மையினரா? சிறுபான்மையினர் என்றால் எப்படி, எதை வைத்து சிறுபான்மை? உலகெங்கிலும் வரலாற்றிலே என் உடன் பிறந்தார்களே, உலகெங்கிலும் வரலாற்றிலே ஒவ்வொரு இனத்தையும் மொழி இன அடிப்படையில் தான் வகுக்கிறார்கள். அப்படித்தான் எந்த நாட்டிலும் எந்த இன வரலாற்றிலும் மதத்தின் அடிப்படையில் மனிதர்களை பகுத்து வகுத்து பார்த்தது இல்லை. ஐரோப்பிய நாடு முழுதும் கிறிஸ்தவர்கள் தான். பிறகு எதற்காக அத்தனை நாடுகள்? எதற்கு பிரான்ஸ், எதற்கு சுவிஸ், எதற்கு டென்மார்க், எதற்கு ஜெர்மனி, எதற்கு நார்வே? ஏன்? மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். I am Christian கிடையாது, I am French, I am British கிடையாது, I am English. மொழி வழிதான் தேசிய இனங்கள், நிலங்கள். இங்கிலாந்திலே இருந்தவன் தானே அயர்லாந்துக்காரன். எதற்காக? ரெண்டு பேரும் கிறிஸ்தவன் தான். எதற்காக பிரிந்தான்? நீ இங்கிலீஷ், நான் ஐரிஷ். ஒரே நூல், வேத நூல், பைபிள். இறைமகன் இயேசு ஏற்றுக்கொண்டவன் தானே. பிறகு எதற்காக நாடு? எதற்காக இன்னைக்கு ஸ்காட்லாந்து தனி நாடு கேட்கிறான்? நீ இங்கிலீஷ், நான் ஸ்காட்லாந்து. இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் பிரிந்ததை ஏன்? மார்க்கம், இஸ்லாம், அதற்கு தனி நாடு. அதுவும் கூட முகமது அலி ஜின்னா கேட்டிருக்க மாட்டார். நாட்டு விடுதலைக்காக எல்லோரும் இணைந்து போராடி கொண்டிருக்கிற போது, மதம், சாதி, மொழி பாகுபாடின்றி இந்தியர்கள் என்று போராடி கொண்டிருக்கும் போது, பொது மேடையிலே ஒரு முறைக்கு இருமுறை காந்தியடிகள் அவர்கள் ஜின்னா அவர்களை பார்த்து, இந்த நம்மோடு சிறுபான்மை மக்களின் தலைவர் ஜின்னாவும் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார். அந்த இடத்தில் நாம் எந்த பாகுபாடும் இல்லாத போராடி கொண்டிருக்கிறோம், இவன் 2 முறை நம்மை சிறுபான்மை மக்களின் தலைவர் என்று சொல்லிவிட்டாரே என்று அன்னைக்குத்தான் ஜின்னா சிந்திக்க தொடங்கினார். வெள்ளைக்காரன் ஆட்சி, அந்நியன் ஆட்சியில் இருக்கும் போதே இங்கே மத கலவரம், இந்து இஸ்லாம். அடுத்தவன் ஆட்சியிலே நம்மை அடிக்கிறான். அப்ப இவரிடத்திலே அதிகாரம் போனால் நம் மக்கள் பாதுகாப்பாக வாழ்வது கடினம் என்ற முடிவெடுத்த செப்பரேட் பாகிஸ்தான் என்ற முடிவில் உறுதியாக இருந்தால் முகமது அலி ஜின்னா 46 அடைய வேண்டிய விடுதலை ஜின்னாவால் தான் ஓராண்டு தாமதமாச்சு. யார் போய் பேச போனாலும் மவுண்ட் பேட்டன் ஜின்னாவை சமாதானப்படுத்தி, ஜின்னாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு வா, ஜின்னாவை சரி பண்ணிட்டு வா, அவர் தனி பாகிஸ்தான், அதை தவிர வேற தீர்வில்லை என்று உறுதியாக இருந்ததால் ஒரு நாள் முன்னாடி பாகிஸ்தான் விடுதலை அடைந்து போனது. அங்கே போன பிறகு ஒரே மார்க்கம், ஒரே இறை, ஏக இறைவன் அல்லாஹ், ஒரே நூல், நபிகளின் மொழி குரான், ஒரே வழி, நபிகளின் வழி. பிறகு எதற்கு பங்களாதேஷ்? ஜின்னா சொல்கிறார் உருது ஆட்சி மொழி என்றார். டாக்கா பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள், முஜிபுர் ரஹ்மானும் அவருடைய நண்பர்களும் என் தாய்மொழி வங்க மொழி என்னானது என்றால் கலவரம். ஒரே மார்க்கம், ஒரே இறை, ஒரே வழி, நபிகளின் மொழி வழி. ஆனால் நீ உருது, நான் வங்காளி. இதாண்டா நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். அவன் அரேபியன், அவன் உருது, அவன் வங்காளி, அவன் மலையாளி, அவன் தெலுங்கன், அவன் குஜராத்தி, அவன் பீகாரி, நான் தமிழர். தாண்டா கோட்பாடு. உலகெங்கிலும், எனக்கும் உனக்கும் இல்ல, உலகெங்கிலும் வரலாற்றின் வழி இதுதான். இந்தியா இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது, 29 மாநிலம். எந்த மாநிலம் சாதிக்காக, மதத்துக்காக பிரிக்கப்பட்டதின் உடன் பிறந்தார்களே? மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். நாங்கள் தமிழர்கள், தமிழ்நாடு. அவர்கள் மலையாளிகள், கேரளா. அவர்கள் தெலுங்கர்கள், ஆந்திரா. அவன் மகாராஷ்டிரா, மராட்டியம், மகாராஷ்டிரா. அறிவு சமூகமே இந்துதானே. குஜராத்தில் இருப்பவனும், மராட்டியத்தில் இருப்பவனும், மகாராஷ்டிராவில் இருப்பவனும் இந்துதானே. அப்ப ஒரே மாநிலமாக இருக்கும் போது
எதற்காக குஜராத்தை தனி மாநிலமாக கேட்டான்? பதிலாற்ற இருக்கு, யார்கிட்ட இருக்கு? ஒரே மாநிலமாக இருந்தது மகாராஷ்டிரமும் குஜராத்தும். எதற்காக பிரிந்தது? நீ மராட்டியன், நான் குஜராத்தி. எங்க இருக்குது மதம்? பங்களாதேஷ், கிழக்கு பாகிஸ்தான், அங்க உருது வங்காள பிரச்சனை. போராடுகிறவன் கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து போராடுபவன் யார்? வங்காளி. போராடுகிறவன் மார்க்கம் எது? இஸ்லாம். அன்னைக்கு மேற்கு வங்கம், அதே வங்க மொழியை தாய்மொழியாக கொண்டவன் ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் யார்? காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் சித்தார்த்த சங்கரேங்கிற முதலமைச்சர். அன்னைக்கு பிரதமர் யார்? இந்திரா காந்தி. அங்கே போராடி கலவரத்தில் சிக்கி சாபவன் யார்? இஸ்லாமியன். இங்கே ஆட்சியில் இருப்பவன் யார்? இந்து. மேற்கு வங்கத்திலே சித்தார்த்த சங்கரே சொன்னதென்ன? எழுந்து சொன்னார், கிழக்கு பாகிஸ்தானிலே என் இன மக்களை பாகிஸ்தானியர்கள் கொள்கிறார்கள். நீங்கள் ராணுவத்தை அனுப்பி, டியர் மேடம் இந்திரா காந்தி, நீங்கள் ராணுவத்தை அனுப்பி காப்பாற்றவில்லை என்றால் என் காவல்துறை அனுப்பி நான் காப்பாற்றுவேன் என்ற அழைப்பு அந்த அறைகோல் விடுத்த பிறகு அம்மையார் இந்திரா காந்தி ராணுவத்தை அனுப்பி சண்டையிட்டு கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து அவர்கள் தாய் மொழியிலேயே பங்களாதேசம் என்று நாடை கட்டினார். அப்ப இங்கிருந்தவன் என்ன பார்க்கிறான்? அவன் இஸ்லாம், நாம் இந்து. செத்தால் நமக்கன் என்று நினைக்கவில்லை. அடிபட்டவன் என் இனத்தான் என்று எண்ணினான். அப்படித்தான் சிறையில் இருப்பவன் சீமான் இனத்தான். அதனால இங்க நிற்கிறான். இங்க இருக்கிறவனா அரேபியாவிலிருந்து யாரும் இறக்கிவிடப்பட்டவன் இல்லை. என் உடன் பிறந்தவர்களே, என் ரத்த சொந்தங்கள், என் உடன் பிறந்தவர்கள் இஸ்லாமியர்கள். நாங்கள் தமிழராகவில்லை, தமிழர்கள் நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம். அப்படிதான் என் தம்பி சைபுல்லா, அப்படிதான் எங்க தடாரகம், அப்படிதான் எங்க அண்ணன் என் தம்பி ஹுமாயூன், அப்படிதான் இங்க இருக்கிற என் சொந்தங்கள் எல்லாம். நல்லா கவனிச்சுக்கணும். இதை பலமுறை இந்த மண்ணில் வலியுறுத்தியவன் என் உயிர் அண்ணன் பழனி பாபா அவர்கள். நான் இங்குதான் இருந்தேன், மார்க்கம்தான் என்னிடத்தில் வந்தது. ஏன்? இஸ்லாம் நாட் a religion, it's a revolution. ஏன் ரெவல்யூஷன்? எங்க இருக்கிற சாதி அடக்குமுறை, தீண்டாமை, வான்குளமை கொடைகளை எல்லாம் எதிராக வந்த புரட்சி. எல்லா சமயங்களிலும் ஏற்றதாழ்வு இருக்கிறது, சாதி இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தில் சாதி இல்லை, மார்க்கம் மட்டும்தான். இஸ்லாம் இஸ்லாம் தான். கிறிஸ்தவத்திலே நாடார் கிறிஸ்தவர், உடையார் கிறிஸ்தவர், முதலியார் கிறிஸ்தவர், பிள்ளை கிறிஸ்தவர், ஆதித்தமிழர் கிறிஸ்தவர், வன்னிய கிறிஸ்தவர், எல்லா கிறிஸ்தவர் இருப்பான். இஸ்லாத்தில் இஸ்லாத்து தான் இருப்பான், இஸ்லாமிய மட்டும்தான் இருப்பான். அதனால என்ன? இஸ்லாம் நாட் a religion, it's a revolution. புரட்சி. அது ஒரு மார்க்கம் மட்டுமல்ல, அது தூய வழி, புனிதமான வழி. அதனால் என் மக்கள் ஏற்றார். இந்த வேற்று கிரகத்திலிருந்து இறக்கி விடப்பட்டவர்கள் அல்ல, என் இன சொந்தங்கள். என்னடா சிறுபான்மை பெரும்பான்மை? சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் யார்? ஆகச் சிறுபான்மை, ஆகச் சிறுபான்மை. நாங்கள் தமிழர்கள் ஒரு தேசிய இனத்தின் மக்கள். உலகெங்கும் 13 கோடி எண்ணிக்கையில் கொண்டு 130 நாடுகளில் பரவி வாழக்கூடிய பேரின மக்கள் நாங்கள். இஸ்லாத்தை ஏற்று இருக்கிறோம். அதனால சின்னதாயிருமா? என்னடா உங்க கோட்பாடு, உங்க பகுப்பு, உங்க வகுப்பு? இந்த பேசிட்டு இறங்கினான்ல என் தம்பி அபுபக்கர், என் தம்பி. நான் தான் அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சேன். என் தம்பி மணந்து இருக்கிறது நீங்க சொல்றதுபடி இந்து பெண். அவன் அந்த நிக்கா முடிக்கிறதுக்கு ஒரு நொடி வரைக்கும் அவன் இந்து பெரும்பான்மை. என் தம்பியை மணந்து அவன் நிக்கா முடிச்ச அடுத்த நொடியில சிறுபான்மை. நான் எந்த செருப்பு வச்சுறா அவங்களை அடிக்கிறது? எந்த செருப்பு வச்சு அடிக்கிறது உங்களை? வெறுஞ்செருப்பு பத்தாரா உங்களுக்கு? விளக்க மாதிரியும் சேர்த்து தான் அடிக்கணும். அயோக்கிய நாய்களா, இப்படியே பயங்காட்டி பயங்காட்டி. யாரா சிறுபான்மை? என் அன்பு சகோதரன் AR ரஹ்மான் இன்னைக்கு சிறுபான்மை நீ சொல்ற.
என் அன்பு தம்பி என் ரஹ்மானுடைய சொந்த அக்கா மகன் என் தம்பி ஜிவி பிரகாஷ் இந்துங்கிற. ஏண்டா தாய் மாமை சிறுபான்மை, மருமகன் பெரும்பான்மையாடா. எங்கள் அப்பா இளையராஜா, உங்களுக்கு தெரியும் இந்து, சரி இந்து. என் தம்பி யுவன் வந்து இப்போ அவன் இஸ்லாத்தை ஏற்றுட்டான். எங்கள் அப்பா பெரும்பான்மை, என் தம்பி யுவன் சிறுபான்மையாடா. ஏண்டா உங்களுக்கு மூளைன்னு ஒன்று இருக்கா இல்லையாடா? மதத்தை வைத்து எந்த மானுடனா உலகம் மதிப்பிடுது? இந்த பயல்களா வெறி வருதா இல்லையா? இதில் வந்து நாங்கள் தான் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள். சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு. அந்த இடத்துல என்ன வைக்கணும்டா உனக்கு ஒரு ஆப்பு. இங்க வாடா, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்ற சொல்லுகிற இடத்தில் அந்த சொல்லிலே ஒரு மிக கொடிய அச்சுறுத்தலை சொல்லுகிறான். சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு. என்னமோ எங்க அண்ணன் தடரையும் சொன்ன மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் எங்களை நீ வாழ வச்சிருக்கியா? அப்போ இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களை எப்படி பாதுகாப்பா கொஞ்சம் சொல்லு. ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போடுவியா எங்களுக்கு? இல்லை வீட்டுக்கு 2 வாட்ச்மேன் வைப்பியா? இல்லை நீயே வந்து நிற்பியா? எப்படி பாதுகாப்பா சொல்லு. என்ன பாதுகாப்பு எப்படி சொல்லு? சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்பது என்ன? எப்படி? இப்போ என் தம்பி தங்கச்சியெல்லாம் போகும்போது கூட 2 போலீஸ் கூடவே அனுப்பியா? சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பு பைத்தியம். ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் நாட்டு பாதுகாப்பு, ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பாதுகாப்பு தான் இங்கே இருக்கிற கிறிஸ்தவர், இஸ்லாமியர், இந்து, சீக்கியர், பௌத்தர் எல்லாருக்குமான பாதுகாப்பு. அதில் என்ன தனியா சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் அந்த சொல்லிலே நீ அச்சுறுத்துகிறாய். ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு, ஏதோ ஆபத்து இருக்கு போல இருக்குன்னு. தம்பி, நீ சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு இல்லை, இங்க இருக்கிற கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தான் தொடர்ச்சியாக உனக்கு வாக்கு செலுத்தி பாதுகாத்து வச்சிருக்கான். இவர் வந்து 3.5 விழுக்காடு கொடுப்பாரு, 3.5. இப்போ 5 விழுக்காடு. நீ உட்கார்ந்துருக்கிற இடம் யாருது? எங்களுக்கு இடஒதுக்கீடு அப்புறம் கொடு. நீங்க இருக்கிற இடத்த கொடுத்தது யாரு உங்களுக்கு? அது யார்? அது என் ஆத்தால அப்பனும் கொடுத்தது. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம். சும்மா போற போக்கில் 3 கொடுக்கறது. ஏன் போன ஆண்டு கொடுக்கறது இந்த 5? அதுக்கு முந்தின ஆண்டு இப்பதான் இறங்கியிருக்கானா இஸ்லாமியம் புறான் வேற கிரகத்தில் இருந்து. ஏய், இது ஒண்ணுக்காவது அல்லாமல் ஆணையா சொல்றா, உங்களை ஒழிப்பேன்டா, உங்களை ஒழிப்பேன். இது ஒண்ணுக்காவது ஒழிப்பேன். இந்த காலங்காலமா என் மக்களை வஞ்சித்து ஏமாத்தி, இந்த பயங்காட்டி இந்த வாக்கை பறிச்சு வசதியா கொளுத்து இந்த அதிகாரத்தில் இருந்து எங்களை வஞ்சித்து வீழ்த்தாவாரா, இதுக்காவது உங்களை ஒழிப்பேன். இதே வேலை ஒரு பயங்காட்டுறது. அருமை பெருமக்களே, உண்மையிலேயே நீங்கள் மான தமிழ் மக்கள், வீர தமிழ் மக்கள். நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுவேன். பழனி பாபா என்கிறவன் நம்ம உடன் பிறந்தவன், ஒரு வீர மறவன் நம்மில் தோன்றிருக்காங்கிறது உண்மை. நான் உங்களுக்கு சொல்றேன். திமுக தான் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு பாதுகாப்புனா, அப்ப அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு இல்லையா? அப்ப இயேசு நமக்கு பாதுகாப்பு இல்லையா? இந்த கருணாநிதியும் அவர் மகனும் இந்த உதயநிதி தம்பியும் தான் உங்களுக்கு பாதுகாப்பா? அப்ப அல்லாஹ் பாதுகாக்க மாட்டாப்ல, அவர் பாதுகாக்க மாட்டார். உலகத்தையே பாதுகாக்கிற அல்லாஹ் உங்களை பாதுகாக்க மாட்டாப்ல, இவங்க தான் பாதுகாக்கணும். அப்படிதானே சொல்லுங்க? எப்படி? நீ நடக்கும்போது உன் முன் நடக்கிறேன் என்று இயேசு சொன்னது பொய். எப்ப உங்களுக்கு முன்னாடி இயேசு போகல, ஸ்டாலின் தான் போறாப்ல. எப்படி 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 எடுத்துக்கிறது? இதா எப்படி எடுத்துக்கிறது பாருங்க. ஐய, நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், எனக்கு நீங்க தயவு செய்து ஓட்டு போட்டுறாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், போட்டுறாதீங்க. எவன் நான் வீர மகன், வீர தமிழன், நான் போர் மரபினன். சார்லஸ் டார்வின் சொல்றான், சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும்ங்கிறான். தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூட முடியாதவன் வாழ்வதில் அர்த்தம் இல்லைங்கிறான். நாங்கள் வீரர்கள், எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள முடியும். இது என் நாடு, என் நிலம், என் மண், என் உரிமை என்று எண்ணுகிறவன் எவனோ, நாங்கள் தமிழர்கள், அதிலும் வீரர்கள், மானத்திற்காக உயிரை விட்ட மறவர்கள் என்று எண்ணுகிறவன் எவனோ, வீர பரம்பரையில் நான் வந்தவன் என்று நிமிர்கிறவன் எவனோ, அவன் எனக்கு ஓட்டு போட்டா போதும். அங்க வந்து ஐயோ அது திமுக தான் எங்களை பாதுகாக்கும், அது ஐயா ஸ்டாலின், தம்பி உதயநிதி அவங்க தான் எங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற கோழைகள் போட்டுறாதீங்க.
தயவு செய்து போட்டுருங்க.